Hello guys, welcome back to my channel Abhilash43. So yeah, என்னடா புது டேஷாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அருணோட ஆர்எக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பின். வீட்டில் போர் அடிச்சது, அதுவும் கரண்ட் வேறு இல்லை. ஸோ இல்லைனா நான் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப்பில் கூட டீசரில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதை வச்சு என்னவா சொன்னியா, சொல்கிறா இன்னொரு டைமு. மச்சி 8000 பேத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 8000 பேத்துக்கிட்ட பப்ளிசிட்டி. ஸோ விவேக் கடையில் தான் இருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி போர் அடிச்சுது, அதனால தான் ஜஸ்ட் ஒரு ஸ்பின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆர்எக்ஸ் ஓட்டி, அதனால தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு நார்மல் vlog தான். எந்த ஒரு விஷயமும் நம்ம இன்றைக்கி நோட்டிஃபை பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் போகிற போக்கில் ஒரு vlog, அவ்வளோதான். ஸோ யா, என்ஜாய் த vlog. முதல்ல போய் நம்ம பெட்ரோல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் எங்கே பெட்ரோல் செக் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம போயிட்டு எதுக்கும் அடிச்சிடலாம். ஆர்எக்ஸோட சவுண்டே தனி சவுண்டு தான். கேரப்பாய் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விவேக் கடைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள ட்ரிஸ்லிங். ஆக்சுவலாக இவன் வந்து இன்ஜின் கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கான். ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான் இன்ஜினில். ஸோ அதனால் நல்ல புல்லாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஆஃப். ஜி 200 ரூபாய்க்கு 4 ஆயில். ஓ, 1 ரூபாய்க்கு 2 ஆயில்னா ஏஜி 4 ஆயில் வருமா? 100 ரூபாய்க்கு எத்தனை ஆயில் இது? 100 ரூபாய்க்கு 2 பேக்கெட் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 100 ரூபாய்க்கு 2 பேக்கெட்டா? அப்போது 3 பேக்கெட் ஊற்றிடுங்க. 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிரு மொத்தம். அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏஜி இது ஃப்ரெண்டோடது, அருணோடது. ஸோ இதுக்கு வந்து இன்ஜின் ஆயில் நம்ம இதிலே ஊற்றணுங்கிறதுனால தனியாக இன்ஜின் ஆயில் ஃபில்லிங் எல்லாம் இல்லை. அதனால் பெட்ரோல் டேங்க்லேயே ஊற்றணும். ஒரு செட்டாக் ஸ்கூட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் இப்படி தான், இன்ஜின் ஆயில் ஃபியூல் டேங்க்லேயே ஊற்றணும். ஆர்எக்ஸ் லவர் தான் நினைக்கிறேன், இல்லையா? வண்டி யாருதுன்னு கேட்கும்போது தெரிஞ்சுது எனக்கு. நீங்கள் ஆர்எக்ஸாக வச்சுருக்கீங்க? நல்லா இருக்குது வண்டி, நல்லா டியூன் பண்ணி வச்சுருக்கான். மைலேஜ் தான் எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி வண்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஒரு வண்டி எப்படி ஓட்டணுங்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஆர்எக்ஸில் பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கணும், கண்டிப்பாக பவரில் தான் இருக்கணும் ஆர்எக்ஸ்ல எல்லாம். அப்போ தான் அதோட ஃபன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கும் சரி, அண்ட் இந்த மாதிரி சில பைக்ஸ் எல்லாமே நம்ம பவரில் இருக்கணும். அப்போ தான் அதோட ஃபன் கிடைக்கும். பட் சில பைக்ஸ், இப்போ இந்த க்ரூசர் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்கில் இருக்கணும். அப்போ தான் அதோட ஃபன் கிடைக்கும். இப்போ இன்டர்செப்டே எனக்கு என்னோட பர்சனலாக சொல்லணும்னா பவரில் இருக்கிறத விட டார்க்கில் இருக்கிறது தான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸோஸ் நோட், அந்த ரம்பிள் நோட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பவரில் இருக்கணும். லோக்கது அவதான் ஃபன்னாக இருக்கும். இதுல எல்லாம் நிறைய
இப்போ இதோட ஸ்கூல் கனவாக இருக்கும், ஸ்கூல் லைஃப் கனவு. பைக்னால் ஒரு ஆர்எக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கும். எனக்கும் இதுதான் இருந்துச்சு, ஆர்எக்ஸ். ஸோ அது எப்படி சொல்கிறது, ஆர்எக்ஸ் என்னடா இருக்குது ஆர்எக்ஸில் அப்படின்றது வந்து நீங்கள் அது ஓட்டி அந்த ஆர்எக்ஸை ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அண்ட் டு பி ஹானஸ்ட், ஆர்எக்ஸோட சீட் எப்படின்னு தெரில, ஆனால் இந்த சீட் அருணோட பைக் இந்த சீட் இன்டர்செப்டரை விட ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட எக்ஸாஸ்ட் நோட் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ அவ்வளோக்கு இழுக்க வேண்டாம், நம்ம பேசிக்கிட்டு போகலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிட்டி ரைட் இல்லைன்னா எங்கேயாவது போய் இந்த பைக்கை ஓட்டுறீங்கன்னா ஆர்எக்ஸ்னாலே திரும்பி பார்ப்பாங்க. அது 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 அந்த ஒரு கிரேஸ் எப்போவுமே இருக்கும். எனக்கே ஆர்எக்ஸ் ஒரு கிரேஸ் இப்போவும் இருக்கிறதுனால தான் இவனோட பைக் எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். என்ன தான் சூப்பர் பைக்ஸ், என்ன தான் அந்த பைக் இந்த பைக்குன்னு வந்தாலும் ஒரு ஹெட்டர்ன பைக் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கை. நல்லா மழை பெஞ்சா நோ இஷ்யூஸ், அப்படி இல்லைன்னா மழை பெய்யாமல் இருக்கணும், அப்போவும் நோ ப்ராப்ளம். பட் இந்த அரைகுறையாக ட்ரிசில் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் நம்ம கார்னரிங் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு ரொம்ப ரிஸ்க். இன்டர்செப்டருக்கு எப்படியாவது இந்த சீட்டு மாதிரி நல்ல கம்ஃபர்ட்டாக ஒரு சீட் ரெடி பண்ணணும். அந்த டியூனிங் பண்ணி வச்சிருக்கிறவன் ஃபுல் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு கேங்குக்கு ஒரு புது பைக் வரப்போகுது. என்ன பைக் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை, கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். இதில் ஸ்பீடோ மீட்டர் இல்லை இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு அந்த ஆர்பிஎம் அந்த ஸ்பீடாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ. லெட்ஸ் மூவ். என்ன ரோட்டில் சண்டை, போ வீட்டுக்கு போ. இது ஒரு அட்வான்டேஜ் பைக் இருந்தால். யார் எப்படி வேணால் நில்லுங்கப்பா, இல்லைன்னா இப்படி வந்து நான் முன்னாடி விட்டுருங்க. போதுண்ணா. தேங்க்யூ 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 ஆல். Pops on. Nice. Look at the view, guys. Automatic off. Inger stand இருக்குமே. So yes, this is the bike. இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தது RX 100. ஸோ இன்னும் ஃபுல்லாக ஒர்க் முடியல. இது அந்த எக்ஸாஸ்ட் பெயிண்டிங் ஃபினிஷிங் இருக்குது. இப்போ சீட்டு வந்து ரீசெண்டாக தான் மாற்றிருக்கான். அண்ட் வேறு நிறைய கஸ்டம் ஒர்க்லாம் பண்ணியிருக்கான். அந்த சஸ்பென்ஷன்லாம் நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷனில் என்ன பண்ணியிருக்கான்னு தெரில, ஆனால்
நல்லா இருக்குது. இன்டர்செப்டரை விட நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். சீட் வேறு லெவல். இன்டர்செப்டரில் அப்படி தள்ளி நிற்கணும் இந்த சீட்டுக்கு முன்னாடி. என்னால் இன்டர்செப்டர் கூட கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இன்டர்செப்டர் கூட இந்த சீட்டை தான் கம்பேர் பண்ணுறேன். வேறு லெவல். இந்த பெயிண்டிங் ஃபினிஷிங் தான் நிறைய ஒர்க், மற்றபடி எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. பெயிண்டிங் மட்டும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோன்னா வண்டி சும்மா வேறு லெவலில் நிற்கும். இந்த எக்ஸாஸ்ட்டுக்கும் அந்த பவருக்கும் இன்ஜின் டியூனுக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. வாட் look at the view. Yeah, so yeah, thank you guys, thank you for watching my video. Catch you next video. Until then, bye bye, love you guys. இங்கிருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் எக்ஸாஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ யா, bye bye, love you guys.